என்ன மிஸ்டர் சண்முகம், உங்க வாதத்தை ஆரம்பிக்க முருகன் உத்தரவு கொடுத்துட்டாரா? அது நேத்து நைட்டே கொடுத்துட்டாருங்கம்மா. இது வாதாரத்துக்கான சில ஆதாரங்கள்லாம் தேவைப்படுது, அதுதான் தேடி எடுத்துன்னு வந்தேன். சரி, 10 வருஷம் பின்னாடி போக போறேன்னு சொன்னீங்களே, எப்படி போக போறீங்க? டைம் மிஷின்ல ஏரியா? அப்படிலாம் இல்லம்மா, 10 வருஷத்துக்கு முன்னாடி மனசால ஓட்டி பார்க்கலாம்னு சொன்னேன். யுவர் ஆனர், இவர் கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் கனெக்டிவிட்டியை பின்னாடி சொல்றேன்னு சொல்லிருக்காரே, அவரை பேச விடுங்க. பிபி, நீங்க சொல்லுங்க சண்முகம். 10 வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோயில் தர்மகர்த்தாவா இருந்த திரு சவுந்தர பாண்டியனை முதல்ல விசாரிக்கணும்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிட்டேம்மா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என்ன விளையாட்டு இது? அம்மா, இது ஒரு முக்கியமான சாட்சி. கட்டாயமா அவரை விசாரிச்சு அவர்ல இருந்தா ஆரம்பிக்கணும்னு இருக்கேன். நினைச்ச நேரத்துல நினைச்ச ஆளை விசாரிக்க இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? இது கோர்ட். இங்க விசாரிக்கணும்னா அதுக்கு சரியான நடைமுறை இருக்கு. அதுக்கு தனியான சம்மன் வாங்கணும். அந்த சம்மனை அந்த நபருக்கு சென்ட் பண்ணணும். அந்த சம்மன்ல சொன்ன தேதிக்கு அந்த நபர் ஆஜராகணும். அந்த நபர் ஆஜராக முடியலனா அதுக்கு என்ன காரணம் சொல்லணும்னு 1000 நடைமுறைகள் இருக்கு. நீ பாட்டுக்கு ஒரு பேரை சொல்லி அவரை விசாரிக்கணும்னா என்ன அர்த்தம்? மிஸ்டர் சண்முகம், உங்களுக்கு கோர்ட் நடைமுறை தெரியாதது இது உங்க தப்பு கிடையாது. சம்பந்தப்பட்டவரு இங்க இல்ல. உடனடியா எப்படி அவரை விசாரிக்க முடியும்? இப்ப போய் அவரை எங்க பிடிக்க முடியும்? அம்மா, என் அப்பா முருகன் கிட்ட கேட்டா உடனே அவரை கூட்டு வந்து நிப்பாட்டிட்டு வருமா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா முருகன் இப்படி நிஜ வாழ்க்கையில மிராக்கிள் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்ல முடியாதப்பா. அத நீங்க புரிஞ்சுக்கோங்க சண்முகம். நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா நான் கேட்டா கண்டிப்பா என் முருகன் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவான். நீங்க வேணா முருகா சொன்னோட கொண்டு வந்து நிப்பாட்டிடாம பாருங்க. என்ன ஒரு என்ட்ரி! அவருதே முன்னாள் தர்மகர்த்தா சவுந்தரபாண்டி. இல்ல சவுந்தரம், இப்ப எதுக்குல உன்னை பத்தி ஜட்ஜு கிட்ட சொல்லுதா? எக்ஸ் பிரசிடென்ட்க்கு ஒரு மரியாதை கொடுக்கறாங்க. நம்மளும் ஒரு வணக்கத்தை போட்டு வைப்போம். ஜட்ஜம்மா வணக்கம். நிஜமாவா நீங்க சொல்ற சவுந்தரபாண்டி இவர்தானா? ஊரானர், நான் தான் சவுந்தரபாண்டி. இந்த வெறும் பயலுக்கு முன்னாடி செந்தூர் கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருந்தவர் அடியேந்தே. நம்பவே முடியல மிஸ்டர் சண்முகம். உண்மையிலேயே இது மிராக்கிள் தான். மிஸ்டர் சவுந்தரபாண்டி, நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. முன்னாடியா? எதுக்கு ஊரானர்? எனக்கு நான் ஆவாட எதுவும் கொடுக்க முடியல. இல்ல சார், அக்யூஸ் தரப்பு கவுன்சில் மிஸ்டர் சண்முகம் உங்களை விசாரிக்கணும்னு சொல்றாரு. வந்து விட்னஸ் ஸ்டாண்ட்ல ஏறுங்க. அக்கா, என்னக்கா இது விட்னஸ் வீல் சேர்ல வர மாதிரி தெரியுது. எனக்கு அதாமல ஒண்ணும் புரியல. என்னதுக்கு இந்த விட்டடிக்கிற கூண்டுல ஏற சொல்லுதாங்க? சவுந்தரபாண்டி மிஸ்டர் சவுந்தரபாண்டியன், மேடம் வந்து விட்னஸ் ஸ்டாண்ட்ல ஏறுங்க. ஏற்கா போச்சு. அட வாங்க சார். அங்க வச்சு பேசணுங்க. எம்எல்ஏ கையா வைக்காதீங்க. இன்னைக்கு பழைய தர்மகர்த்தாக்கு தான் முத மரியாதை. வாங்க வாங்க. ஐயா வணக்கம். சட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க கோர்ட் நடக்குதா இல்ல சர்க்கஸ் நடக்குதானா எனக்கு புரியல. இப்ப எதுக்கு இவரை கூண்டுல ஏத்திருக்கீங்க? சார்வால், நான் தான் சொன்னல சார்வால், இந்த கேஸுக்கு அவருக்கு பெரிய சம்பந்தம் இருக்கு. அவரை விசாரிக்கும் போது உங்களுக்கே புரியும்லா. நிஜமா நான் கொஞ்சம் அவரை விசாரிக்கிறது கொஞ்சம் அனுமதி கொடுங்க. எஸ், யூ மே ப்ரோசீட். பிபி, அவருக்கான வாய்ப்பை நீங்க மறுக்க முடியாது. அவர் விசாரிக்கட்டும், நீங்க தடுக்காதீங்க. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். வணக்கம். முதல்ல
நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்க. முருகன் மேல சத்தியம் பண்ணுங்க. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர எனக்கு பொய் பேசியெல்லாம் பழக்கம் கிடையாது. உங்க பேர் என்னங்க ஐயா? உனக்கு தெரியாதா என் பேரு? இதுக்குதான் நான் காலையிலேயே உங்ககிட்ட சொன்னேன். அப்போ நீங்க கேட்கல. இப்ப தெரியுதா அந்த சண்முகம் எப்படிப்பட்ட ஆளுன்னு? காலையிலேயே நம்ம இத பத்தி பேசிருந்தா நீங்க தயாரா இருந்திருக்கலாம்ல. எல்லாம் இந்த ஆளால வந்தது. கரெக்டா எப்ப இந்த ஆளு வரணுமோ அப்ப வந்து நிக்கிறாரு. கோர்ட்ல இந்த ஆளோட சாட்சி ரொம்ப முக்கியமான சாட்சியா மாறப்போகுது. ஜெயிச்சே ஆகணும், இல்லனா எல்லாரோட வாழ்க்கையும் போயிடும். எல்லாம் இவரு கையில தான் இப்ப இருக்கு. என் கையில என்ன இருக்கி? ரேகை தான் இருக்கி. நான் இங்க வேடிக்கை பாக்கலான்னு வந்து இது ஒரு குத்தமா? இந்த கேஸுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஏஎஸ்பி மேடம் கூட தான் வந்திருக்காங்க. இவங்கள மாதிரி தானே சார் நானும் வந்தேன். இந்த வாய் பேச்சுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல மேடம். இங்க கோவப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இந்த கேஸ்ல சிக்கிட்டேன். கூட நீங்களும் சிக்கிருக்கீங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டுக்கிட்டு என்ன ஆக போகுது? இப்ப அடுத்து என்ன செய்யணும் நாமங்கிறத இப்ப யோசிக்கணும். கரெக்ட். இப்ப நாம அடுத்து என்ன செய்யணும்னு பிளான் பண்றதுதான் முக்கியம். அதானே சார் நானும் சொல்லுதேன். சார் இப்போ இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க.